என் அருகில் நிற்கும் திரு KN நேரு அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு என்ன கடமை இருக்கிறது, அவருக்கு என்ன கடமை காத்திருக்கிறது என்பதை நான் சொல்லி காட்ட வந்திருக்கிறேன். அவ்வளவுதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமையுடன் தங்கள் கொடிகளை உயர்த்தி பிடித்திருக்கும் தோழமை கட்சிகள், முக்கியமாக மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்கள், நிர்வாகிகள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தேர்தலில் தமிழ்நாடு வெல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கும் மக்கள் நீதி மையத்தாருக்கும் என் வணக்கங்கள். எனக்கும் திருச்சிக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. முக்கியமாக என்னுடைய சகோதரர் திரு சந்திரஹாசன் அவர்கள் இதை தன் ஊராகவே ஏற்றுக்கொண்டு விட்டார். அவர் ராமநாதபுரத்துக்கும் போல, பரமக்குடிக்கும் போல, சென்னைக்கும் வரல. இதுதான் என் ஊர், இங்கே தான் இருப்பேன் என்று கிட்டத்தட்ட 40 வருடங்களாக இங்கே இருந்தார். இந்த சரி, அதெல்லாம் ஏன் கதை, நம்ம கதை பேசுவோம். இப்ப இந்த தேர்தலின் மைய கேள்வி என்ன? வளர்ச்சி உங்களுக்கு தொடர வேண்டுமா, இல்ல இது எப்படி போனாலும் போட்டோம், கொஞ்சம் மாற்றம் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கும்னு இது என்ன காத்தா நினைச்ச போது அது கூட அடிக்காது. மாநில உரிமைகளை நீங்கள் காக்க வேண்டுமா, இல்ல இப்போதைக்கு அடமானம் வைக்கணுமா? இதை நீங்க முடிவு பண்ணிக்க. இதுதான் கேள்வி. இதற்கான பதில் இங்க சொல்ல வேணாம், நீங்க 23ஆம் தேதி சொல்லுங்க. இதுல தலைவன் இருக்கின்றான், நான் பாட்டு பாடுறேனே, யார் தலைவன் யோசிச்சு பாருங்க. 15 கட்சிகளை, வெவ்வேறு கருத்துள்ளவர்கள், எதிர்த்து பேசியவர்கள், வெவ்வேறு சித்தாந்தம் உடையவர்கள், எதிர் சித்தாந்தம் உடையவர்கள், இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் ஒரு தலைவன் அரிய தலைவனுக்கான பண்பை உடையவன் என்றே கொள்ள வேண்டும். அது இப்பொழுது நம் முதல்வராக இருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். அதாவது விமர்சனங்கள் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதை ஏற்கும் பெருந்தன்மை இருப்பவர் தான் தலைவர். அதை ஏற்றார். இப்ப பெண்களுக்கான உரிமை தொகை என்பதை பற்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக பேசியது மக்கள் நீதி மையம் தான். ஏதோ அனுபவம் இல்லாத சின்ன கட்சி பேசுது அப்படின்னு அதை ஒதுக்கி தள்ளாம மொத்தமா அதில் இருக்கும் நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை செயல்படுத்துவோம் என்று செயல்படுத்தி காட்டினாரே, அது ஒரு காரணம் போதும் நான் இங்கே இவருடன் நிற்பதற்கு. ஒரு தலைவரின் அடையாளம் என்ன? மக்களுக்கு ஆபத்து என்று வரும்போது ஓடி வர வேண்டும். ஓடி, அவ்வளவுதான். கோவிட், மழை, வெள்ளம், புயல், பேரிடர்கள், விபத்து என்று வரும்போது யார் வருகிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். கஜா புயலின் போது இந்த வழிய, புயல் வந்த வழியெல்லாம் நானும் வந்திருக்கிறோம். புயலை தொடர்ந்து அல்ல, புயல் செய்த அந்த கோர தாண்டவத்தை தொடர்ந்து வந்தோம். அப்பொழுது நடந்து வந்தோம், சேற்றில் கால் பதித்தோம், மக்களிடம் கைகொலுக்கினோம், அவர்கள் கண்ணீர் எங்கள் தோளை நனைத்தது. இதெல்லாம் நடந்த நிஜம். இப்பொழுது இங்கே இவ்வளவு அவலம் நடந்து கொண்டிருக்கிறதே என்னும் பொழுது மேல கட்ட 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 கட்டன்னு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா அன்றைய முதல்வர் ஹெலிகாப்டர்ல போயிட்டு இருந்தார். தலைமை என்பது மக்களை தேடி வர வேண்டும். திருச்சியையும் நேரு ஐயா அவர்களையும் பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாத தொடர்பு அது. உங்கள் முன்னேற்றங்களில் எல்லாம் அவருக்கு பங்கு இருக்கிறது என்றால் மிகையாகாது. விமர்சனம் சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கட்டும், அது என்ன விமர்சனம் என்னும் என்று கேட்டுக்கொண்டு அதற்கேற்ப நடக்கும் பெருந்தன்மை உள்ளதனால் தான் இத்தனை முறை ஜெயித்திருக்கிறார்.
திருச்சி, அதன் வளர்ச்சி, அதில் நேரு ஐயாவின் பங்களிப்பு நிறைய. ஒண்ணுமே சொல்ல வேணாம். ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலே டெல்லியில ஒரு சின்ன பிபி ஏறுது. உதயநிதி அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே யாரு சும்மா ஃப்ரெண்டு பேரை கூட அப்படி கூப்பிட்டோம்னா இங்க இருக்கிற தமிழ் இன துரோகிகளுக்கு கொஞ்சம் நடுக்கம் வருது. தமிழ் இன துரோகிகள்னு நான் சொல்றது நிஜமாவே கோபத்துல சொல்றேன். அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஏன்னா நாமெல்லாம் இருக்கோம். அதாவது முதல்ல எப்படி ஒரு முகலாய சக்கரவர்த்தி இருந்தார். கடைசி சக்கரவர்த்தி பேரு பகதூர் ஷா. அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியா தான் வந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு. அந்த பகதூர் ஷா கிட்ட சும்மா பேசிட்டு வியாபாரம் பண்ணலாங்களாமா பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தலைமுறையும் வியாபாரிகளை தான் வந்தாங்க. திடீர்னு ஒரு நாளைக்கு கொஞ்சம் ரொம்ப ஓய்வெடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு அவரை ஒதுக்கி விட்டுட்டு நாட்டையே கைப்பற்றிட்டாங்க. அப்புறம் விக்டோரியா மகாராணி வந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா வந்தது, பகதூர் ஷாவை அனுப்பிச்சிட்டு தானே ராணி ஆயிட்டாங்க. இப்ப வடக்கிந்தியா கம்பெனி ஒண்ணு வந்திருக்கு, கூட ஒரு ஷாவும் வந்துட்டாரு. இப்ப நீங்கள்லாம் எங்க பாஷை பேசுங்க, மொத்தமா ஒரே மாதிரி ஆகிக்கலாம். ஒரே எலெக்ஷன், எல்லாரும் ஒரே கலர்ல மாறணும், ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், எங்க கலர்ல மாறணும் அப்படின்னா அப்படிலாம் சொன்னா இந்த நாடு ஒரு நாடாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். தமிழகம் தேசிய நீரோட்டத்தோட கலக்கவே கலக்காது. அவங்கெல்லாம் எப்பவுமே பிடித்தான. பின்ன ஏன் இவர் நேருன்னு பேர் வச்சுக்கிட்டாரு? அந்த நேரு எப்படி இருப்பாரு? காஷ்மீரத்து ஆப்பிள், இது நம்ம ஊர் ஆப்பிள். இப்படித்தான் இருக்கும். இதுல நீங்க பார்க்க வேண்டியது தேசிய நீரோட்டத்துடன் எப்படி கலந்து இருக்கிறது இவருடைய குடும்பம். இவங்க அப்பா தானே வச்சிருப்பாரு பேரு. அப்ப எவ்வளவு அன்பு இருந்திருக்கணும். தேசிய நீரோட்டத்தில் தமிழகம் கலக்காதுன்னு சொல்றதே பெரிய பொய். நாம் கலப்போம். நாம் அதன் இந்தியா தான் நம்மளுடைய நாடு என்று நம்புபவர்கள் நாம். அது தேவையில்லை. உடைச்சு லாபம் வந்தா போதும். நம்ம அந்தமான் நிக்கோபார சிங்கப்பூர் ஆக்கிட்டு அங்க ஓடிடலாம், இவங்க கேடு கட்டு போட்டோன்னு நினைக்கிறது அது என்ன அரசியல் திட்டம், சூழ்ச்சி. அதை முறியடிக்க வேண்டும். அதை நீங்கள் தான் செய்ய வேண்டும். அத நான் செய்வீர்களான்னு கேட்க மாட்டேன். செய்யணும், செஞ்சாகணும். அழுத்தமா சொல்றேன். நீங்க பதில் எனக்கு சொல்ல வேண்டாம். பதில் 23ஆம் தேதி சொல்லுங்க. சொல்லியே ஆகணும். நீங்க தயவு செய்து உங்களுக்கு நல்லது பண்ணவங்களையாவது ஞாபகம் வச்சுங்க. பண்ண போறேன்னு சொல்லிட்டு வர்றவங்க பண்ணலைங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. உதாரணம், ஊரே காலி பண்ணிட்டு பொட்டு படுக்கையோட வடக்குல ஓடிட்டு இருக்காங்க. அவங்க ஆளும் ஆட்சி தான் உங்களுக்கு வேணும்னா அப்புறம் நான் உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நேரு எப்படி காப்பாற்றுவாரு? எங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல, கடமை செய்ய விடுங்கள். உங்க நாடு நல்லா இருக்கும், தமிழ்நாடு நல்லா இருக்கும். நான் பொய்யான கருத்து திணிக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ஈஸியா போச்சு. அதை நீங்க நம்பிடுறீங்க. அதான் பதட்டமா இருக்கு எங்களுக்கு. நீங்களே உட்காந்து அந்த போனை திருப்பி கூப்பிட வச்சுட்டு இப்படி யோசிச்சு கண்ணை மூடிட்டு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாலம் தெரியும், ஒரு ரோடு தெரியும், சாக்கடை வந்து இருந்த இடத்துல இல்லைங்கிறது தெரியும். இன்னமும் கொஞ்சம் இருக்கு, அதுக்கு சரியான ஆள் வந்தாதான் அது போகுங்கிறதும் தெரியும். அப்படி யோசிச்சு பாருங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நாடு முன்னேறணும்னா நாம் தனியாக சிந்திக்க வேண்டும். அதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும். அதுக்கு வயசில்லை, இளைஞர்கள் செய்யலாம். இளைஞர்கள் தான் நாளைய முதியவர்கள், அதை மறந்துடாதீங்க. நீங்க இன்று வயசானவங்க பெருசு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறீங்களே, அவங்கெல்லாம் நேற்றைய இளைஞர்கள். உங்கள் உணர்வுகள் எல்லாம் தெரிந்தவர்கள், அவர்களையும் மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதெல்லாம்
23ஆம் தேதி ஞாபகம் வச்சுங்க. கமலஹாசன் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லிடுவார் அப்படிம்பாங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க. இப்படி திரும்பி பார்த்தா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், நின்றுட்டு இருக்கிற இடம் எதுன்னு தெரியும், போக வேண்டிய பாதை எதுன்னு தெரிஞ்சுதானே ஆகணும். அந்த பயணம் புரிந்து விட்டால் யாருமே சொல்லிவிடலாம். உங்களுக்கு இன்னொரு ஒரு கணிப்பு, என்னோட கணிப்புன்னு வச்சுக்கங்க, தைரியமா மார்தட்டி சொல்லுவேன். இது என்னுடைய ப்ரெடிக்ஷன். திராவிடத்தை யாராலும் எவனாலும் வீழ்த்த முடியாது. நீங்க எத்தனை கட்சி வேணா இருக்கட்டும், ஆனால் திராவிடத்தை தொடவே முடியாது. அதுதான் நீங்கள், அதுதான் நான், அதுதான் நாம். உதயசூரியன் சின்னத்திற்கு 23ஆம் தேதி உங்களுடைய அன்பை, தீர்ப்பை வழங்குங்கள். இன்று மட்டுமல்ல, நாளையும் நமதாகும், நாடும் நமதாகும். நாளை நமதே. வணக்கம்.